வெற்றி என்பது தடையின்றி மாடுகள் மேய்றதுக்கான மேய்ச்சல் உரிமையை பெறுறது தான். இவங்க காடுகள் இருக்கிற விலங்கை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. அது யார் வேணாம்னு சொல்கிறாங்க. அது வாழ்கிற வாழ்விட வேற எங்கள் மாடுகள் மேய்கிறது அடிவாரத்தில் தான் மேய்கிறது. திடீர்னு எப்போவுமே இல்லாத பல 100 ஆண்டுகளாக பல 1000 ஆண்டுகளாக இருக்கிற இந்த பாரம்பரிய மேய்ச்சல் முறையை திடீர்னு வன பாதுகாப்பு, வன விலங்குகள் பாதுகாப்பு, அங்கே போகாத மாற்று இடம் எனக்கு கொடுக்கணும்ல தம்பி. 1.5 லட்சம் மாடுகள் இந்த இடத்துல ஒரு 5000 மாடு தான் தம்பி இருக்குது. மாடு ஆடுகள் இல்லைன்னா மண்ணை எப்படி தம்பி வளப்படுத்து? சரி, இந்த காட்டை தான் இப்படி வளப்படுத்துங்க. இதை ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க. கேரளாவுக்கு போவோம், இந்த மாதிரியா இருக்குது தீஞ்சு போய் அவ்வளோ செழிப்பாக இருக்கு. அப்போ ஆடு மாடுகளினுடைய கழிவு இல்லாமல் காடுகள் எப்படி வளம் பெறும்? அவன் சாப்பிட்டுட்டு கழிவை போட்டால் தான் அங்கே விதைகளை பரப்புவோம், அங்கே முளைக்கும் நிறைய. இந்த மரமெல்லாம் இவங்களா நட்டது? இதெல்லாம் பறவைகள் தூய விதை தானே தம்பி. அப்புறம் எல்லாருக்கும் இருக்குல்ல, இந்த காடுகள் இருந்தால் எங்களுக்கு மாடே வந்துச்சு. நாங்கள் முதல்ல மாடை எங்கே மேய்க்க தொடங்கணும்னு சொல்லுங்கள். காடும் காடு சார்ந்த இடம் அது எது? இதுதானே. இங்கே இந்த காட்டுக்குள்ளே போய் எனக்கு கால் வைக்க முடியாது, நீ உள்ளே வராதுன்னு சொன்னால் நான் எங்கே போய் மேய்கிறது சொல்லு. அப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கொடுத்துட்டு மாற்றை ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நீங்கள் தடையை கொண்டு வரணும். நீங்கள் திடீர்னு ஒரு ராத்திரியில் பணம் செல்லாதுன்ட்டீங்க. இந்த செல்லும்னா அதுக்கு இணையான பணத்தை அச்சிட்டு வங்கியில் நிரப்பீட்டில் பணம் செல்லாதுன்னு இருக்கணும். நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு நாள் டப்புன்னுன்றீங்க. இது எப்படி? இப்போ நீங்கள் சட்டத்தை போட்டிங்க, மாற்று இடம் கொடுத்துட்டு அங்கே போய் மேய்ங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் மேய்ச்சிட்டு போகிறோம். அப்படி இல்லையே, ஒன்றுமே இல்லாமல் தடை. இப்போ அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம மாற்றை உருவாக்குவோங்கிறாங்க. அது என்னைக்கு தம்பி? அதுவரை இது பசியாக பட்னியாக கிடந்து இது பண்ணுமா? பல ஆயிரம் மாடுகள் மாடுகள் அருகி போயிடுச்சு, எல்லாம் அடிமாட்டுக்கு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு. இப்போ இது இயற்கையை பாதுகாக்கணும். ஆடு மாடு இயற்கை இல்லையா? அப்போது அதுதான் இயற்கைக்கு உரமளித்து பாதுகாக்குது. அது எப்படி புரியல? இந்த சட்டங்கள் எப்படின்னு புரியல. சட்டைக்காக உடலா இல்லை உடலுக்காக சட்டையா? இது எப்படி, எந்த மாதிரி எடுத்துக்கிறது? எல்லா மாநிலங்கள்லேயும் இப்படி சட்டம் இருக்குது, ஆனால் இப்படி கடைப்பிடிக்கல. கேரளா, உத்தரகாண்ட் எல்லா பகுதியிலையும் எங்களை மேய்க்க விடத்தான் செய்கிறாங்க. கர்நாடகாலாம் மேய்க்க அனுமதிக்குதே. வனத்துறைக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? வனத்துறை அவங்களுக்கு அதிகாரம் என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லி என்ன ஆகுது? இந்த போராட்டத்தின் மூலமாக அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்க, இன்றைக்கி வனத்தை பாதுகாக்கணும் துடிக்கிற ஆர்வலர்கள் அதை பார்க்கணும். எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாற்று வழியை சொல்லணும். அது இல்லாமல் சும்மா தடையை விதிச்சுட்டு எங்கேயாவது போடான்னா நாங்கள் எங்கே போகிறது? ஆனால் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு அரசாங்கமே சொல்லுது. அதே அரசாங்கம் தான் விலங்குகளுக்கு கொண்டு வரேன்னு சொல்லுது. இதை பற்றி அவங்க கருத்து? விலங்குகளை துன்புறுத்தான்னு சொல்கிற நாடு தான் உலகத்தில் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுச்சு. இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? பிரதமரே சொல்கிறார், பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. மாட்டை கொல்லாமல் அப்படி உயிரோடு அனுப்பிடுறீங்களா? இப்போ நீங்கள் பனைமரம் ஏறும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியோ தடுக்கிற இதுவோ இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே விடலை. இதில் முதல்வருக்கு ஏதாச்சும் குறுக்கீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்வருக்கு இது தெரியுமான்னு தெரியலையே. என்ன சட்டம் என்ன ஏது அதெல்லாம் இருந்திருந்தால் அவங்க அப்போவே தர்க்கம் பண்ணி அதெல்லாம் தகர்த்திருப்பாங்க. இது அவங்களுடைய உரிமை, வாழ்வாதார உரிமை. அது மேய்ச்சல் நிலம்ங்கிறது உரிமை. எத்தனை ஆயிரம் ஏக்கர்கள் ஒவ்வொரு நாடுகளும் பிரித்து அதுக்குன்னு உருவாக்கி வச்சுருக்கு. கேரளாவில் போக ரொம்ப தூரம் வேறு நாட்டுக்கெல்லாம் போகணும். எங்கே பார்த்தாலும் நீர்த்தேக்கம் இருக்கும், அடர்ந்த காடுகள் இருக்கும், ஆடுகள் கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் எத்தனை நாடுக்கு போகிறோம்? ஆஸ்திரேலியா போகிறோம், இங்கே ஃப்ரான்ஸுக்கு போகிறோம், ஜெர்மன் போகிறோம், டென்மார்க் போகிறோம், பிரிட்டன் போகிறோம், அமெரிக்கா போகிறோம். இந்த நாடுகள்லாம் சுற்றி பார்க்குறீங்கல்ல, அந்நிய முதலீட்டை கொண்டு வரணும்னு போகிறீங்கல்ல. அப்போ வழியிலலாம் நீங்கள் பயணிக்கும் போது எவ்வளோ மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கான கூட குதிரையில் போய் ஓட்டிகிட்டு வருவாங்க மாட்டு ஓனர்ஸ். எங்களை ஆடு மாடு மேய்க்கிறது இதுன்ட்டு எங்கள் பிள்ளைகள்லாம் அரபு நாட்டில் போய் ஒட்டை மேய்ச்சிட்டு குளத்துக்கு என்ன பண்ணுறது? என்னோட ஆட்டு மாட்டு கழிவை கேரளாவிலேருந்து லாரியில் ஏற்றிட்டு போகிறாங்க உரம்ட்டு. எங்களுக்கு நீங்கள் மாடே மேய்க்க விடுறதில்ல, காடுகளே போடுறதில்ல. அப்புறம் எப்படி வளமாகும்? வனம் எப்படி வளமாகும்? உங்களோட போராட்டத்தோட வலிமை யாருக்காக போராடுறீங்களோ அந்த ஒரு கோரிக்கை தான். என் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். ஆடு மாடுனா என்ன, காடுகள்னா என்ன, இதெல்லாம் இருக்குல்ல. நீரின்றி அமையாது உலகு சரி, ஆனால் காடின்றி அமையாது நீர் சரி. ஆனால் ஆடு மாடும் இல்லாத காடு அமையாது. அதை நீங்கள் விளங்கிடணும். அப்போ என் மக்களுக்குள்ள ஒரு தெளிவு வரணும்ல. இந்த அதிகாரம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்னை தடுக்கும்? இதே அதிகாரம் என்கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணும் சொல்லுங்கள்?
அது மாறும்ல. ஆனால் அதை முதல்ல மக்களுக்கு புரிய வைக்கணும்ல. கல் மது இல்லை, அது உணவின் ஒரு பகுதி, அது இயற்கையின் பால், அது பனம்பால் தென்னம்பால், அது மூலிகை சாறு அப்படின்னு சொல்லணும்ல. ஏதோ பீர் பிராண்டி விஸ்கியெல்லாம் புனித நீர் கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் மாதிரியும் கல் மட்டும் மது மாதிரியும். அதுக்காக தான் இதை செய்கிறது. ஒரு போராட்டம்ங்கிறது அவங்க அதிகாரிகள் கேட்ட மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுங்க, ஒரு முறையிடுங்க, அதுக்கான விண்ணப்பம் முறையீடு தான் இது. புரியுதா? நகரம் என்னென்ன இருக்குது? அடுத்த கட்ட மறுபடி இதில் மேய்க்கிறேன். அந்த என்னது எந்த ஊர் அது? கன்னியாகுமரி. நன்றி.